வெல்கம் டு ஐநூற்றவர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புட்டு மாவு. புட்டு மாவு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: புட்டு மாவுக்கான அரிசி பொடி, வெல்லம், எள்ளு, ஏலக்காய், தேங்காய்ப்பூ. ஒரு கப் மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து மிதமான வெந்நீரில் அந்த மாவை லேசாக பிசறி விட்டு கலக்கணும். அந்த பிசைந்த மாவை இப்படி இருக்கிற அகலமான சல்லடையில் தேய்ச்சி விட்டால் புட்டு மாவு நல்லா பொலபலன்னு ஆகும். அதுக்காக தேய்ச்சி எடுத்து ஒரு தட்டில், இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சலித்த மாவை இட்லி பானையில் இப்போ வண்டில் வச்சு வேக வைக்கணும். இதுக்கான செட்டிங்ஸ், இட்லி செட்டிங்ஸ் உங்கள் இதில் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சா நல்லா வெந்துடும் இந்த புட்டுப்பொடி. புட்டுப்பொடி வேகும்போது வெள்ளைப்பாகை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். 1.5 கப் வெல்லம் எடுத்து அது மூங்கும் அளவுக்கு தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்கணும். பாகு நல்லா கரைஞ்சி வந்தணும். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் வடி எடுத்து நல்லா வடித்து எடுத்துக்கணும். இப்போ வடித்த பாகை ஒரு 5 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாகு நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் லேசான கம்பி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. இட்லி பானையில் வச்ச புட்டுப்பொடி இப்போ வெந்திருக்கும். இதை லேசாக திரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா திரி மாதிரி ஆகும். அப்போ புட்டுப்பொடி நல்லா வெந்துருச்சுன்னு நமக்கு புரியும். அதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கங்க. இப்போ காய்ச்சின பாகை எடுத்து அந்த வெந்த புட்டுப்பொடியில் நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி கலக்கி விடணும். அந்த வெந்த புட்டுப்பொடியோட தேவையான அளவு பாகை விட்டு நன்றாக கலக்கவும். அந்த மாவு சூட்டுக்கு நிறைய பாகு இழுக்கும். ஸோ நல்லா பாகை எல்லாம் ஊற்றி நன்றாக கலந்து மூடி வைக்கவும். எள்ளு ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா செவக்கணும் எள்ளு. இந்த சிவந்த எள்ளை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண எள்ளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. இப்போ இந்த எள்ளு பொடியை கலந்து வைத்த புட்டு மாவில் போட போகிறோம். ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து ஒன்றாக கலக்கணும். அதுக்கு தேவையான தேங்காய்ப்பூ அதோடு சேர்க்குறோம். நல்ல அளவு தேங்காய்ப்பூ சேர்த்தா இன்னும் கமகமான்னு எள்ளு பொடியோட ஏலக்காய் பொடியோடு சேர்ந்து புட்டு மாவு சுவையாக இருக்கும். ஸோ ஒரு 4-5 தேக்கரண்டி தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து ஒரு அரை மணி நேரம் புட்டு மாவை நல்லா ஊற வைக்கணும்.
அருமையான ஐநூற்றவர் புட்டு மாவு ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடும் புட்டு மாவு. இதை நெய் விட்டு பழம் தொட்டு சாப்பிடும்போது ஆஹா, அருமை அருமை எல்லாரையும் சொல்ல வைக்கும்.